அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கல்வி விதைகள் வழிவழி. இப்போ இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இளந்தமிழ் 10ஆம் வகுப்பு சிறப்பு வழிகாட்டி மெல்லக்கற்கும் மாணவர்களுக்காக சிறப்பு கவனம் செலுத்தி வடிவமைக்கப்பட்ட இந்த வழிகாட்டி இப்போ நம்ம கைக்கு புத்தகமாக வந்திருக்குது. அந்த புத்தகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தை நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். விலை விவரங்களும் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. வாங்க இந்த காணொலிக்குள்ளே போயிடலாம். இது நம்மளுடைய ஃபஸ்ட் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்க வேண்டிய பகுதிகள் ஃபஸ்ட்டில் இந்த அட்டவணை கொடுத்துருப்போம். இதன் பிரகாரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே இந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா நமக்கு 50லேருந்து 60 மதிப்பெண் வரைக்கும் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த புத்தகத்தை நீங்கள் மேற்கொண்டு படிக்கும் பொழுது நீங்கள் ஃபுல் மார்க் கேரண்டியாக வாங்கலாம். பொதுக்கட்டுரைகள் ஒரு 10 கூடுதலாகவே கொடுத்துக்கிறோம். ஜென்ரல் கட்டுரை அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே கட்டுரைகள் எல்லாமே 10 லைன் தான் இருக்கும், நெடுவினாக்கள் எல்லாமே. அடுத்து பாருங்கள், அடுத்த வருஷம் புக்கு மாறப்போகிறது இல்லை. அதனால் 28வது வருஷத்து தான், அதாவது 27, 28 தான் மாறும். அதனால் தாராளமாக நம்ம அடுத்த வருஷமும் பயன்படுத்திக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த இண்டெக்ஸ் என்ன கொடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது அரசின் பொதுத்தேர்வு வினாத்தாள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு வழிகாட்டி. இதனுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கு கொஷின் பேப்பர் பேஸில் தான் இருக்கும். அதனால் மாணவர்கள் பார்த்திங்கன்னா இப்போது 26ஆம் ஆண்டு எழுதக்கூடிய பொதுத் தேர்வுடைய மாணவர்கள் மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும். நீங்கள் அடுத்த வருஷம் மாணவருக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். இது பாருங்கள், பொருளடக்கம் எல்லாமே இங்கே பாருங்கள், பகுதி 1, பகுதி 2, பகுதி 3, பகுதி 4 அப்படின்னு சொல்லிட்டு வினாத்தாள் வரிசையில் இருக்கக்கூடிய புத்தக வினாக்கள் முதல்ல நம்ம கொடுத்துருப்போம். நீங்கள் வேணும் நல்லா பாருங்கள், புத்தக மதிப்பீடு வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதி 1ல் இருந்து 5 வரைக்கும் என்னென்ன கேள்வி எதில் வரும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது தேர்வு பகுதி வினாக்கள் அப்படி சொல்லி கொடுத்துக்கிறோம். இது பார்த்திங்கன்னா பாடநெறி வினாக்கள். இது நம்ம புத்தகத்தில் கிடையாது. அதனால் இதை நம்ம ஒரு 10 கொஷின் கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி சொல்லும் பொருளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைடில் இருக்கக்கூடிய அந்த சொல்லும் பொருளும் எடுத்து கொடுத்துக்கிறோம். இதெல்லாம் 1 மார்க்கில் வரும் அப்படிங்கிறதுனால கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி இலக்கண குறிப்புகளும். அடுத்து பார்த்திங்கன்னா விடைக்கேற்ற வினா, இது பார்த்திங்கன்னா புத்தகத்தில் கிடையாது. ஆனால் நாம் தேர்வில் இடம்பெறதுனால இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பயன்படுத்துதல் திறனை வச்சு கேட்கக்கூடிய கேள்வி. அதனால் இது ஒரு 10 கொஷின் கொடுத்துக்கிறோம். திருக்குறள்லாம் பார்த்திங்கன்னா புத்தகத்தில் இருக்குது, ஆனால் வினாவாக இல்லை. அதனால் அந்த கட்டாய வினா கண்டிப்பாக மனப்பாட குறளில் வரும் அப்படிங்கிறதுனால அதை கொடுத்துக்கிறோம். அடுத்து பகுதி உறுப்பிலக்கணம், பத்தியை படித்து விடை தருக, மனப்பாட செய்யுள் 3 மார்க் கேள்வி. அடுத்து பார்த்திங்கன்னா அலைகட்டுதல். அடுத்து அணிகள் பார்த்தீங்கன்னா திருக்குறள் இருக்கக்கூடிய கூடுதல் அணிகள். அடுத்து பார்த்திங்கன்னா கூடுதல் பொதுக்கற்றை, கற்பவை கற்றப்பின் இதை கொடுத்துக்கிறோம். இதை கூட அடிஷ்னலாக உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறோன்னா படிவம் எக்ஸ்ட்ராவாக ஒவ்வொரு படிவம் ஒன்று கொடுத்துக்கிறோம். ஒரே பேப்பரில் டபுள் சைடு இருக்கு அந்தளவுக்கு கொடுக்குறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 மார்க்கு. அடுத்து இங்கே 2 மார்க் ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு இயல்னா ஒரு இயலுடைய 5 2 மார்க் அது பிரிவு 1 பிரிவு 2ங்கிறது நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள், பிரிவு 2. அடுத்து இயல் 2ல் பிரிவு 1, பிரிவு 2. இயல் 3ல் பிரிவு 1, பிரிவு 2. அதே மாதிரி திருக்குறளில் பிரிவு 1, இயல் 4ல் பிரிவு 1, பிரிவு 2. இது மாதிரி 7 இயலுக்கும் கொடுத்துருப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 மார்க்கில் மொழித்திறன் பயிற்சிகள் பிரிவு 2ல் வரக்கூடியதுனால இந்த இயல் 1ல் இருந்து இயல் 7 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மொழித்திறன் பயிற்சிகளை தனித்தனி தலைப்பில் இருக்கக்கூடியது எல்லாமே தொகுத்து இயல் வாரியாகவே இங்கே இயல் 1 அப்படியே கொடுத்துருப்போம். அடுத்தது இயல் 2 பாருங்கள் அப்படியே கொடுத்துருப்போம். இதே மாதிரி 7 இயலும் கொடுத்துருப்போம். மொழியோடு விளையாடு வரைக்கும் கொடுத்துருப்போம். அதுக்கடுத்தது ஒரே டாபிக் கேட்குறத அப்படியே ஒட்டுக்காக கொடுத்துருப்போம். அது என்ன ஒரே டாப்பிக்குன்னு கேட்குறீங்களா? அந்த ஒரே டாபிக் பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கிறது. அங்கே பாருங்கள், இந்த படிப்போம் பயன்படுத்துவோம் இது எல்லாமே ஒரே டாப்பிக்கில் இருக்குது. அது அகராதியில் காண்க.
அறிவை விரிவு செய். அடுத்து பார்த்திங்கன்னா சிறுவினாக்கள் வந்துடும். சிறுவினாக்கள் பார்த்திங்கன்னா இயல்வாரியாகவே பிரிவு 1, 2, 3 வந்துடும். இதில் எந்த கேள்வி பிரிவு 1க்கு வரும், பிரிவு 2க்கு வருங்கிறது அந்த கேள்விக்கு நேராகவே சைடில் கொடுத்துருப்போம். இது மாணவர்களுக்கு எளிமையாக வந்து புரியணுங்க அப்படின்றதுக்காக இதை கொடுத்துக்குறோம். அடுத்து 3 மார்க் கேள்வி. அடுத்தது பார்த்திங்கன்னா முதல்ல புக் பேக் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு புக் பேக் கொடுத்துக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா 5 மதிப்பெண் வினாக்கள். இது வந்து அந்த செயல் நெடுவினாக்கள்னு சொல்லுவோம். இந்த செயல் நெடுவினாக்கள் இங்கே இதில் வரும். அதே மாதிரி திருக்குறள் சார்ந்த வினாக்களும் வரும். திருக்குறள் சார்ந்த வினாக்கள் என்ன அப்படிங்கிறத சிறுவினாவில் கொடுத்துருப்போம். அது பெரிய கேள்வியாக இருக்கும்போது இதெல்லாம். அடுத்து பாருங்கள் கடிதம் வகை வினாக்கள். வினாயன் 39 இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். கடித வினாக்கள் வரும். இதில் மதிப்புரையும் வரும். இதில் வந்து உறவுமுறை கடிதம், அலுவலக கடிதம் அப்படி சொல்லி தனியாக கொடுத்து வச்சுக்கிறோம். இதுக்கல்லே ரொம்ப சுலபம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உறவுமுறை கடிதம் தான் ரொம்ப சுலபம். அது பாருங்கள் மதிப்புரை எழுத. இது சில சமயங்களில் 8 மார்க்கில் கூட வரலாம். அதையும் இங்கே அங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். இது பாருங்கள் 45லும் வரலாம். அப்படின்னா 45வது கேள்வி தான் பார்த்தீங்கன்னா 8 மார்க் கேள்வி. அடுத்து பாருங்கள் காட்சியை கண்டு கவிதை. இது எல்லாமே ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக கொடுத்துக்கிறதுனால 2 கவிதை கொடுத்துக்குறோம். இந்த 2 கவிதை நீங்கள் ஒட்டுக்காகவும் எழுதலாம், தனித்தனியாகவும் எழுதலாம். உங்களுக்கு வந்து மார்க்கு ஒரு 4 மார்க்காக கேரண்டியாக வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா படிவம் நிரப்புதல். ஒரு மாதிரி வினா கொடுத்துருப்போம். இந்த மாதிரி வினாவுக்கு தகுந்த மாதிரியான இந்த படிவத்தை இங்கே நிரப்பியிருப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு 4 படிவத்துக்கும் 4 விதமான வினாக்கள், 4 படிவமும் ஃபில்லப் பண்ணியிருப்போம். அடுத்து பாருங்கள் நிற்க அதற்கு தக 7க்கும் இது 42வது கேள்வியாக வரும். அடுத்தது மொழிபெயர்க்க, அது 42வது அல்லது கேள்வியாக வரும். அடுத்து பாருங்கள் கூடுதல் பகுதியாக இதை வந்து கொடுத்துக்கிறோம். நயம் பாராட்டுக. இதனால் இது வரைக்கும் எந்த ஒரு வினாத்தாலையும் கேட்கல, இருந்தாலும் நம்ம கொடுத்துக்கிறோம். சப்போஸ் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுக்காக இதையும் கொடுத்தோம். மொத்தம் ஒரு 3 பாட்டு தான் கொடுத்துக்கிறாங்க. 3மே நம்ம ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வினாயன் 43 புத்தக வினாக்கள். அது வந்து பார்த்திங்கன்னா நெடுவினாக்கள் வந்து இது வந்து உரைநடை நெடுவினாக்கள். ஓகேங்களா? 1லேருந்து 7 வரைக்குமே இதில் கொடுத்துருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா வினாயன் 44 புத்தக வினாக்கள் மதிப்பெண் 8 விரிவான நெடுவினாக்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 லைன் தான் இருக்கும். இவ்வளோ தான் ஒரு நெடுவினா. இதில் பாருங்கள் நல்லா தெரியும். அண்ணமையா பாருங்கள், இவ்வளோ தான். ஸ்லோ லேர்னர்ஸ் அந்த மாதிரி நம்ம வடிவமைச்சுக்கிறோம். ரொம்ப சிம்பிளாக. இதில் 2 பாயிண்ட்டு, இதில் ஒரு 3 பாயிண்ட், இதில் ஒரு 3 பாயிண்ட், மொத்தமே 6, 8, இதில் ஒரு 2 பாயிண்ட், 10 பாயிண்ட் தான் இருக்கும். ஒவ்வொரு கேள்வியும் 10 பாயிண்ட் தான் கொடுத்துருப்போம். அடுத்து பாருங்கள் இந்தது பாய்ச்சல் கதையும் பாருங்கள். இவ்வளோதான். உத்தலைப்புகள்லாம் அப்படியே இருக்கும். நீங்கள் சராசரி மற்றும் மீத்திரமான நோட்ஸை பார்த்தீங்கனாலும் அதனுடைய உத்தலைப்பு அப்படியே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேறு விடைகள் கொடுத்துருப்போம். இது வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் அந்த மாதிரியான விடைகள் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் முடிஞ்சு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா புத்தக வினாக்கள் முடிஞ்சு. இதில் குறிப்புகள் அங்கங்கே கொடுத்துட்டு பாருங்கள். மாணவர் கவனத்திற்கு இந்த வினாக்களுடன் கூட மொழிபெயர்ப்புகளை மாணவப்பருவம் நாட்டுப்பற்றும் உங்கள் இல்லத்துக்கு வந்த ஒருவருக்கு நீங்கள் அளித்த விருந்தோம்பல் போன்ற இதர புத்தக வினாக்களும் தேர்வில் இடம்பெறலாம். தயார் நிலையில் இருங்கள். ஸோ ஒரு அவேர்னஸ்க்காக இதை கொடுத்துக்கிறோம். இந்த புக்கையும் படிக்கணுங்கிறதுக்காக, இந்த கேள்வியும் படிக்கிறதுக்காக. அடுத்து பாருங்கள் தேர்வு பகுதி வினாக்கள்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். பாடலடி வினாக்கள். இதில் ஏதாவது விடுபட்டு போச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த முறை அதை திருத்தி போடலாம். இது இப்போ ஒரு செட்டு வந்திருக்குது. நீங்கள் திருத்தம் பண்ணிங்கன்னா அதை சொன்னீங்கன்னா நம்ம வந்து திருத்தம் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள் சொல்லும் பொருளும் பாருங்கள் இலக்கண குறிப்புகள், விடைக்கேற்ற வினாமைக்க, அதாவது ஸ்லோகன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்போம். அடுத்து பாருங்கள் திருக்குறள் மனப்பாட குறள்கள் 10 கொடுத்துருப்போம். அடுத்து பகுபத உறுப்பு இலக்கணம், இன்னொரு பகுதி விடுபடலை. அடுத்து பாருங்கள் உரைப்பத்தியை படித்து வினாக்கள் மொத்தம் ஒரு 5 பத்தி கொடுத்துக்கிறோம். அடுத்து பாருங்கள் மனப்பாட பகுதி செயல் அடிபெறலாமல் எழுதுக. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பாட்டையும் ஒரு QR கொடுத்துக்கிறோம். அந்த QRக்கு ஸ்கேன் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் நல்லா இசையோட ஒரு பாடகரை வச்சு பாட வச்சுக்கிறோம். அது நீங்கள் பார்த்துக்கலாம். ஈஸியாக மனப்பாடமாகும். அடுத்து பாருங்கள் அலகிடுதல் ஒரு 3 குறள் கொடுத்து பிரித்து போட்டிருப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா திருக்குறள் பாடப்பகுதியில் உள்ள கூடுதல் வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், அதான் அணி வினாக்கள். அடுத்து பார்த்திங்கன்னா கூடுதல் பொதுக்கட்டுரைகள் மொத்தம் 10 கட்டுரை இருக்கும். பாருங்கள் ஒவ்வொரு பொதுக்கட்டுரையுமே இவ்வளோ தான்.
இவ்வளோ தான் உங்களுக்கு ஆன்சரே. கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களுக்கு 5 மார்க்காவது இதில் கண்டிப்பாக போட்டுருவாங்க. இதை படிக்க வச்சா போதும். இந்த கேள்வி பார்த்தாலே மாணவர்கள் படித்தவங்க ரொம்ப 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 சிம்பிளாக தான் கொடுத்துருப்போம். நீங்கள் உட்தலைப்புகள் போட்டு எழுதினாலும் சரி, இல்லை போடாமல் பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினாலும் சரி, உங்களுக்கு மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைச்சிரும். அடுத்து பாருங்கள், இது வந்து கற்பவை கற்ற பின் இலக்கணங்கள் மட்டும் கொடுத்துக்கிறோம். ஏன்னா அதில் 1 மார்க்லாம் வரும் அப்படிங்கிறதுனால 1 மார்க்கு சில சமயங்களில் 2 மார்க்கும் கேட்கறதுனால இதை மட்டும் நம்ம கொடுத்துக்கிறோம். நீங்கள் எந்த கேள்வியும் தரல. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் சொன்னேன் பாருங்கள், ஒரு பக்கத்துக்கு 2 படிவம். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை, இணையவழி விண்ணப்ப பதிவு, பணி வாய்ப்பு வேண்டி தனிவர பட்டியலை நிரப்புதல். அப்படியே திருப்பினீங்கன்னா நூலக உறுப்பினர் படிவம், மேல்நிலை சேர்க்கை விண்ணப்பம் படிவம். அடுத்து பாருங்கள், இது வந்து உங்களுடைய வினாத்தாள் வடிவமைப்பு இப்படி தான் இருக்கும். மொத்தமாக உங்களுக்கு வந்து 49 கேள்வி வருது. நாம் எழுதக்கூடியது 38 கேள்வி. அதுக்கு 100 மதிப்பெண் கொடுக்குறாங்க. மெல்ல கற்கும் மாணவர்கள் எவ்வளோ படித்தா வாங்கலாம் அப்படிங்கிறத முன்னாடி கொடுத்துக்கிறோம். ஸோ மாணவர்களே, இதுதான் வந்து ஆசிரியர்கள் எல்லோரும் பார்த்து இதுதான் நம்மளுடைய இளந்தமிழ் வழிகாட்டி. கிடைக்கும் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளந்தமிழ் அங்காடி இருமப்பாளையத்தில் சேலத்தில் கிடைக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுறதுக்கான நம்பரை கொடுத்து பாருங்கள், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே QR கோடை நீங்கள் பே பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கலாம். அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 8072426391 அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இளந்தமிழ் வழிகாட்டினுடைய மற்ற வெளியீடுகள் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு சராசரி மற்றும் மீத்திர மாணவருக்கான ஒரு வழிகாட்டி இருக்குது, 9ஆம் வகுப்பு மாணவருக்கான ஒரு வழிகாட்டி இருக்குது, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழிகாட்டி இருக்குது. இப்போ ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு மாணவருக்கு இருக்குது. 10ஆம் வகுப்பு சராசரி மற்றும் மீத்திர மாணவர்களுக்கு உங்களுக்கு வந்து அடுத்த கல்வியாண்டு ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக கிடைச்சிடும். இப்போ இந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக இதை வந்து இப்போ எக்ஸாம் ஓரியன்டாக இருக்கிறதுனால இதை கண்டிப்பாக மாணவர்கள் பயன்படுத்தினா நிச்சயம் அவர்கள் வந்து 60க்கு மேலே மார்க் வாங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம சத்தியமாக சொல்லலாம். ஸோ இந்த வழிகாட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வழிகாட்டியுடைய 3 டைமென்ஷன்ஸ் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இதுதான் தான் புத்தகம். இந்த புத்தகத்தை பார்த்தாலே மாணவர் கண்டிப்பாக படிச்சிருவாங்க. ஸோ இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இதை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. இளந்தமிழ் வழிகாட்டியை வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.